ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயா சிம்பிள் லைஃப் ஸ்டைல். இந்த விளாகில் நம்ம வீட்டிலேயே எப்படி மசாலா பொடி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மசாலா பொடி வந்து எங்கள் பாட்டியோட மெத்தடில் தான் நாங்கள் செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன்னு பாருங்கள். மிளகாய் வத்தல் வந்து 1 கிலோ வாங்கியிருக்கிறேன். இது வந்து சம்பா வத்தல். நீங்கள் குண்டு வத்தல் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இதை வந்து நான் நல்லா மொட்டை மாடியில் வந்து ஒரு துணியை விரித்து அதில் வந்து நல்லா பரத்தி காய போட்டிருக்கேன். மொத்தமாக போடாமல் இந்த மாதிரி நல்ல கேப் விட்டு நல்லா காய போட்டிருக்கேன். இது வந்து காலையிலே நான் காய போட்டுட்டேன். இது நல்ல ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா காயட்டும். நல்லா சலசலன்னு சவுண்டு கேட்குற அளவுக்கு காயணும். அப்புறம் இந்த மசாலா பொடி அரைக்கிறதுக்கு தேவையான பாத்திரங்கள் எல்லாமே நல்லா கழுவி சுத்தப்படுத்தி அதையும் வெயிலில் காய வச்சுருக்கிறேன். அடுத்து மல்லிப்பொடி அரைக்கிறதுக்கான எல்லா திங்ஸும் எடுத்து இங்கே வச்சுருக்கிறேன். வாங்க இது என்னென்ன திங்ஸ்ன்னு சொல்லிவிட்டு ஒன்று ஒன்றா நான் வறுக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இன்றைக்கி எனக்கு அம்மா தான் இந்த பொடி வறுத்து தர்றாங்க. நான் பக்கத்தில் இருந்து நான் அவங்களுக்கு சும்மா ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஒன்று ஒன்றா எடுத்து கொடுத்துட்ருக்குறேன். இப்போ வந்து மல்லிப்பொடி தனியாக, வத்தல் பொடி தனியாக தான் எங்கள் வீட்டு வழக்கப்படி நாங்கள் அரைச்சிக்குவோம். வத்தல் பொடிக்கு வத்தல் காய வச்சாச்சு. இப்போ மல்லிப்பொடிக்காக நான் மல்லியை வந்து அம்மா வறுத்துட்ருக்குறாங்க. இதுக்கு வந்து 1 கிலோ அளவுக்கு வந்து கொத்தமல்லி எடுத்திருக்கோம். கொத்தமல்லி விதை. இதை வெறும் வாணலியில் சூடுபடுத்தி நல்லா வறுத்துக்கிறோம். இது வந்து நாட்டு மல்லியாக இருந்துச்சுன்னா நல்லா மல்லி வறுக்கும் போதே கமகமன்னு நல்லா வாசம் வருங்க. இது வந்து ஆந்திரா மல்லி தான் எனக்கு கிடச்சது. இது ஓரளவுக்கு தான் வாசம் வரும். ப்ளஸ் இது எப்படி நம்ம வறுபட்டுருச்சுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனால் போதும். இன்னொன்று நம்ம கையில் அதை அள்ளி பார்க்கும்போது வந்து அது சூடு பொறுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த சூடு இருந்தால் போதும். அதுதான் கரெக்டான பதம். நீங்கள் அந்த அளவுக்கு மட்டும் வறுத்துக்கிட்டால் போதும். இதை வறுத்துட்டு இதை வந்து ஒரு தாம்பாளத்தட்டில் வந்து பக்கத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இந்த மல்லி வந்து கருகிரவும் கூடாதுங்க. கருகாமல் பார்த்து பதமாக வறுத்துக்கணும். இப்போ மல்லி வறுத்தாச்சு. அடுத்து 2வது வந்து கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். கடலைப்பருப்பு எவ்வளோன்னா 200 கிராம் வந்து அம்மா சேர்த்துருக்காங்க. இந்த கடலைப்பருப்பையும் நம்ம மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு வறுத்ததுக்கான பதம் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 பருப்பு எடுத்து வாயில் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா கடுக்குன்னு வந்து கடிக்க வரணும். அந்த அளவுக்கு இருந்தால் தான் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து வறுபட்டுருச்சுன்னு அர்த்தம். இப்போ கடலைப்பருப்பை வறுத்தாச்சு. அதையும் இந்த தாம்பாளத்தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து அரிசி வந்து 100 கிராம் சேர்த்துருக்காங்க. இது வந்து நம்ம பச்சரிசி இல்லைங்க, நம்ம சாப்பாட்டு அரிசி தான் அம்மா சேர்த்துருக்காங்க. இதையும் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது வறுக்கும்போது நல்லா பொரிஞ்சு வரும். அந்த பொரிஞ்சு வந்த உடனே போதும். எடுத்து அதையும் தாம்பாளத்தட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து துவரம்பருப்பு, அது வந்து 150 கிராம் எடுத்திருக்காங்க. இதையும் நல்லா வறுத்துக்கலாம். அடுத்தது வந்து சீரகம் வந்து 200 கிராம் எடுத்திருக்கோம். சீரகம் வந்து நல்ல வாசனையாக இருக்குங்க வறுக்கும்போது. நம்ம தெருவே மணக்கும் சீரகமும் மிளகும் வறுக்கும்போது. இது வந்து கொஞ்சம் வறுத்ததுன்னே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறினா போதும். நல்லா பொரிஞ்சு வரும் படன்னு. அந்த பொரிஞ்சு வந்த உடனே எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் தாம்பாளத்தட்டில். அடுத்ததா சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். இதையும் ஒரு 200 கிராம் எடுத்து அது கூட சேர்ந்து நல்லா வறுத்துக்கலாம். இதுவும் அப்படிதான் ஜீரகம் மாதிரியே படன்னு பொரிஞ்சு வரும். இது ரொம்ப தெறிக்கும். அதனால கொஞ்சம் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இதை வறுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்து கடுகு 100 கிராம் சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த கடுகு வந்து வறுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகும். கலர் சேஞ்ச் ஆகி வந்தவுடனே இதுவும் படன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த பொரியும் போது பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டியோட சீக்ரெட் என்னென்னா, இதுதான் எங்கள் பாட்டியோட சீக்ரெட். ஒரு 10 கிராம் கசகசாவை வந்து அந்த கடுகு பொரியும் போதே அந்த கசகசாவையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடுறாங்க. இதை ஏன் நம்ம தனியாக வறுக்கலைன்னா, ஏன்னா அது கொஞ்சம் ஸ்மால் அமௌண்ட்டு தானே நம்ம சேர்க்குறோம். அது வந்து ரொம்ப தெறிக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம கடுகு கூடையே வந்து சேர்த்து பொரிச்சு எடுத்துடுறோம். கசகசாவும் சீக்கிரம் பொரிஞ்சிரும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் வந்து மிளகு சேர்த்துருக்கோம். நீங்கள் இதுக்கு 200 கிராம் கூட நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 100 கிராம் மட்டும் எங்கள் வீட்டில் அம்மா சேர்த்துருக்காங்க. இந்த மிளகும் வறுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசங்க, செம்ம வாசம், சூப்பராக இருந்துச்சு வாசனை. இதையும் நல்லா வறுத்து அது கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது வெந்தயம். வெந்தயம் வந்து 50 கிராம் அம்மா சேர்த்துருக்காங்க. இதையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கருக விடாமல் நல்ல மிதமான சூட்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க.
வறுத்த அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம 2 தாம்பாள தட்டுல கொட்டி ஃபேன் காத்துல கொஞ்சம் ஆற விட்டுறலாம். அடுத்து இதுக்கு விரலி மஞ்சள் ஒரு 50 கிராம் எடுத்து நல்லா நுணுக்கி வச்சுக்கிறோங்க. என் பொண்ணு ரொம்ப நைஸா நுணுக்கி குடுத்துட்டா. அந்த விரலி மஞ்சளையும் இந்த ஸ்பைசஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். அத நல்லா எல்லாமே சேர்ந்து கிளறி விட்டுறலாம். இத வந்து நல்லா சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம மிஷினுக்கு கொண்டு போணும். இல்லாட்டி நம்ம சூட்டோட அப்படியே நம்ம டப்பால போட்டு நம்ம கொண்டு போனோம்னா, அது வேர்த்துரும். வேர்த்தனால வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே பொடியெல்லாம் மிஷின்லயே ஒட்டிக்கும். அதுக்காக நல்லா ஆற வச்சு தான் நம்ம கொண்டு போணும். பொடியும் சீக்கிரம் கெட்டு போயிரும். நல்லா ஆற வச்சு கொண்டு போனீங்கன்னா, உங்களுக்கு 6 மாசம் கிட்டத்தட்ட 10 மாசம் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பொடி யூஸ் பண்றீங்களோ, அவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு கெடாம நல்லாருக்கும். இப்ப பாருங்க, மல்லியும் அந்த மசாலாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி டப்பால போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து மேல இருந்து வத்தல் காஞ்சிட்டு இருந்தது இல்லையா? அதையும் வந்து நம்ம ஒரு கட்டப்பையில வந்து அள்ளிட்டு வந்தாச்சு. அதையும் ஒரு கட்டப்பையில வச்சாச்சு. இந்த மல்லியும் கலந்து வச்சாச்சு. இப்போ மிஷினுக்கு கொண்டுட்டு போய் அரைச்சிட்டு வந்துடலாம். எங்க வீட்ல எப்பவுமே தனித்தனியா தான் பொடி அரைப்போம். மல்லி பொடி தனியா, வத்தல் பொடி தனியா தான் அரைப்போம். இப்போ பாருங்க, மல்லி பொடி அரைச்சிட்டு வந்தாச்சு. மிளகாய் பொடியும் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த பொடி வந்து நீங்க எல்லா குழம்புக்குமே இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். சாம்பார், புளிக்குழம்பு, வத்தக்குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, குருமா, இந்த மாதிரி எல்லா வகையான குழம்புகளுக்கும் சரி, அது மாதிரி ஃப்ரைடு ஐட்டம், மீன் பொரிக்கிறது, உருளைக்கிழங்கு, கருணக்கிழங்கு, இந்த மாதிரி எல்லா வகை கூட்டு, பொரியல், வறுவல் எல்லாத்துக்குமே இந்த பொடியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முறையில் ஒரு தடவை மசாலா பொடி அரைச்சி குழம்பு வச்சு பாருங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. பக்கத்து வீடு, எதிர்த்த வீடு எல்லாம் ஊரே கேட்கும். நீங்கள் என்ன குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி